நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தனி வட்டியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் பார்த்துருப்போம். நீங்கள் அதை பார்க்கலனா இது பார்த்துட்டு வாங்க. இது வந்து மூணாவது பார்ட்டு. நம்ம மேக்ஸிமம் என்னென்ன சம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். அந்த வகையில் இது வந்து நமக்கு 3வது வீடியோவாக இருக்குது. சரி வாங்க சம்முக்குள்ளே போயிடுவோம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4000 அசலானது 4 ஆண்டுகளில் 5000 மாறுகிறது. கணக்கிட நமக்கு தனி வட்டி விகிதம் கேட்குறாங்க. அதாவது வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த சம்மில் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு விஷயங்க, நம்ம ஆரம்பத்தில் இருக்கிறது நமக்கு அசல் மொத்தமாக நமக்கு வந்து 5000 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்த தொகைங்க. ஓகேவா, இப்போ நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோவா மாறுது. அப்போ எவ்வளோங்க இதில் சேர்ந்துருக்கு? நமக்கு 1000 சேர்ந்துருக்கு. அந்த சேர்ந்த 1000 தான் நமக்கு என்னன்னாக்க நமக்கு வட்டி. ஓகேவா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இப்போ நமக்கு காமனான ஒரு ஃபார்மெட் என்னங்க தெரியும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மேலே 100 வச்சுக்குவோம், கீழே வந்து அசலை போட்டுக்குவோம். அப்போ 4000. ஓகேவா, இப்போ ஆண்டுகள் எவ்வளோ கொடுத்துருங்கிறாங்க? 4 ஆண்டுகள் கொடுத்துருங்கிறாங்களா. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு வச்சுக்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் அந்த முதல் 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் ஏன் இப்படி போகிறேன்னு தெரியும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கீழே இருக்கும், இங்கே 1000 வச்சுக்குவோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நேருக்கு நேராக தான் அடிக்குவோம். இங்கே பாருங்கள் 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இந்த 4ஐயும் இந்த 100ஐயும் அடிச்சிங்கன்னா 25ன்னு வரும். ஓகேவா, 4 25 100 நமக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் 25 கிட்டத்தட்ட 4 6. அப்போது 4 6 = 25ன்னு இருக்கும். ஏன்னா கிளாஸில் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 1 இருக்குங்க. 1 இருக்கிறதுனால நமக்கு 25ன்னு வந்துடும். இங்கே 1 இருக்கிறதுனால 4 6ன்னு அப்படியே வரும். அதனால தான் டேரெக்டாக அப்படியே எழுதுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே 6 தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும், 25 4ஆல் அடிக்கணும். அப்போ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 5 20, 6 24 வருமா? மீதி 1 இருக்குமா? அந்த 1 வச்சுக்கிட்டு இங்கே எதால் அடிச்சிங்களோ அந்த நம்பர் அப்படியே கீழே போட்டுருங்க. ஓகேவா, இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 6 1/4%. ஆன்சர் பார்த்துக்கோங்க. நமக்கு 6 1/4%ன்றது சரியான ஆன்சர் தாங்க. ஓகேவா, அடுத்ததாக பாருங்கள். 2வது கேள்வி என்ன கொடுத்துருங்க பாருங்கள். 2000க்கு 2 ஆண்டுகளுக்கு நமக்கு தனி வட்டி வந்து 120 ரூபான்னு கிடைக்குதுங்க. இப்போ வந்து இதுலேயும் வட்டி விகிதம் தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு தனி வட்டி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது ஒன்றும் ஈஸிங்க போடுறது. எப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணுவோம், நமக்கு 100ன்னு வச்சுக்குவோமா, கீழே வந்து அசல் எழுதிக்குவோமா, அசல் 2000. அடுத்ததாக மேலே இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம் 2 ஆண்டுகளுக்கு. அப்போது 2 மேலே இருக்குங்க. இப்போ நமக்கு வட்டி எவ்வளோ 120 ரூபா, அது கீழே எழுதிக்குவோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம நேருக்கு நேராக தான் அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ கேன்சல். மீதிக்கிறத பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 2ன்னு இருக்குது, இங்கே 12ன்னு இருக்குது. இது அடிச்சிங்கன்னா நமக்கு 6ன்னு வரும். ஓகேவா, இப்போ கிராஸில் மல்டிபிள் பண்ண போகிறோம். கிராஸில் மல்டிபிள் பண்ண என்னங்க வரப்போகுது, இங்கே நமக்கு 2Rன்னு இருக்கும், இங்கே 6ன்னு இருக்கும். அப்போது 2R = 6ங்க. R எவ்வளோங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ 3% என்பது சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருங்க பாருங்கள். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையின் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த கொடுக்கக்கூடிய ஆண்டுகளும் சமன்னு சொல்கிறாங்க. அதாவது இயரும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சமன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது மெயினாக பார்க்கணுங்க. அடுத்ததாக அத்தொகைக்கான வட்டி வீதம் காண்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எப்படி போடலான்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு அமௌண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்கள் அசல் இருக்குங்க. அந்த அசலை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் அசலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே எவ்வளோவா மாறுதுன்னு சொல்கிறாங்கனாக்கா நமக்கு 1/9 மடங்காக மாறுதா. அப்போ அந்த தொகை மாறுது இல்லைங்களா, அந்த மாறக்கூடிய தொகையை வந்துட்டு நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 1/9 எக்ஸ். ஓகேவா, இது வந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைச்ச தொகை. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த வருட வட்டி வீதமும் நமக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு இயரும் சேம் தானே. அதனால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னாக்க நமக்கு இங்கே மேலே 100 வச்சுக்கோங்க, கீழே நமக்கு அசல் எவ்வளோங்க, இதில் அசல் வந்து நமக்கு எக்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இயரும் சமன்றதுனால இதுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதுக்கும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல்ன்றதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. நம்ம பெருக்கும்போது என்ன வரும், x² வருமா. அதுக்கப்புறமா கீழே வந்து நமக்கு எவ்வளோங்க மாறி இருக்குது, 1/9 மடங்காக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, மீதி வந்துட்டு இங்கே ஒரு x² இருக்குங்க, இங்கே வந்து 100 இருக்குது, இங்கே 1/9 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பாருங்கள். அதாவது 100/9ன்னு வருமா. அந்த நமக்கு இருக்கிறது x² இருக்குது. அப்போ எக்ஸ் வேணும்னு என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு 10/3ன்னு வருங்க. இப்போ 10/3 அடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடிக்கலாம்னாக்க 3 3 9 வரும், மீதி 1 இருக்கும். அந்த 1 மேலே போட்டு மீதி அந்த 3 அப்படி கீழே போட்டுடணும். 3 1/3%. ஓகேவா, பாருங்கள் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். 3 1/3%. ஓகேவா, அடுத்த கேள்வி பார்ப்போமா. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்.
இங்கே நீங்கள் இது வந்து கொஞ்சம் குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், எங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஏன் நான் வந்து 1/9 எக்ஸ்ன்னு போட்டேன்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு, அந்த தனி வட்டி அந்த தொகையில் 1/9 மடங்காக இருக்குது. அதனால தான் நாங்கள் அப்படி போட்டிருக்கிறேன். ஓகேவா, குழம்பாதீங்க. ஏன் நம்ம இங்கே அந்த 1/9 எக்ஸை நம்ம போட்டோம்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது, வட்டி வீதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்களுக்கு 2வது வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு தொகை இருக்கும். அது எப்படி இருக்குன்னா நமக்கு 100% இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் தொகை இங்கே இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இங்கே சேர்ந்து வரும், இங்கே கடைசியாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இங்கே என்ன கேட்குறாங்க, நமக்கு இரட்டிப்பாகும்னு கேட்குறாங்களா. 10 வருஷத்தில் இரட்டிப்பாகும். இரட்டிப்புனா என்னங்க, இப்போ ஏற்கனவே 100% இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு 100% இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 200% கிடைக்கணும். இதுதான் வந்து நமக்கு இரட்டிப்பு. ஓகேவா, இந்த இரட்டிப்பு ஆகணும்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே 100 ரூபாய் இருக்குதுங்க. நம்ம இன்னும் எவ்வளோங்க சேர்த்தணும், 100 ரூபாய் சேர்த்தனா போதுமா. அப்போது அந்த 100 ரூபாய் சேர்த்துறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 வருஷம் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 100 ரூபாய் சேர்த்துறதுக்கு, அதாவது 100% சேர்த்துறதுக்கு 10 வருஷம் ஆகுது. அப்போ அந்த 10 கொண்டு போயிட்டு இந்த இடத்துல அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 10ன்னு கிடைக்கும். கரெக்டாக, அப்போது நமக்கு 10%ன்றது தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள், 10% நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தொகை 8% ஆண்டு வட்டி 8% தனி வட்டி முறையில் இரட்டிப்பாக எத்தனை ஆண்டுகள் ஆகும். இதுலேயும் பாருங்கள், நமக்கு இரட்டிப்பு தாங்க கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆரம்பத்தில் 100% இருக்கும். அது கூட வந்து நம்ம இன்னும் ஒரு 100% சேர்த்துனாங்கன்னா நமக்கு இரட்டிப்பாகும். ஓகேவா, இரட்டிப்பாகிறது நமக்கு 200% கிடைக்கும். இப்போது நமக்கு இரட்டிப்புன்னு கேட்குறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க, ஆண்டுகள் கேட்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துங்கிறாங்க, 8% கொடுத்துங்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி, ஆண்டுகள் கேட்டாலும் சரி, என்ன கேட்குறாங்களோ இந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன வேல்யூ எக்ஸ்ட்ரா வருதோ அதை எடுத்துகிட்டு வந்து 100க்கு கீழே வகுத்துருங்க, முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துங்கிறாங்க, 8 கொடுத்துங்கிறாங்களா. அப்போ அந்த 8 எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே போட்டு வகுத்துருங்க. இப்போ பாருங்கள், அடிச்சு பாருங்கள். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 8ன்னு வருமா, மீதி 2 இருக்குமா. அப்போ 20னாக்க உங்களுக்கு எவ்வளோங்க, 2 8 16, மீதி 4ன்னு வருமா. அப்போது அந்த 4 மேலே போட்டு கீழே 8 போடுங்க. இது ரெண்டையும் அடிச்சிருங்க. 1 இங்கே 2, அப்போது 12 1/2 12.5. ஓகேவா, மேலே செக் பண்ணி பாருங்கள், ஆன்சரு 12 வருஷம் ஆகும். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துங்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள்னு கேட்டதுனால போன சம்பளம் நம்ம 2 மடங்கு பார்த்தோம், அதில் 3 மடங்கு பார்க்க போகிறோம். நமக்கு ஆரம்பத்தில் எவ்வளோங்க இருக்கும், 100%ன்னு இருக்கும். அது கூட நம்ம 200% ஆட் பண்ணால் தான் நமக்கு 3 மடங்காக வருங்க, 300% மாறும். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க வருஷத்துக்கு சொல்கிறாங்க, 8% சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல 8 போட்டு வகுத்துருங்க. ஓகேவா, வகுத்திங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு வந்து 2 8 16 வருமா, மீதி 4, அப்போ 5 8 40. ஓகேவா, அப்போ 25 வருஷம் ஆகும். ஓகேவா, செக் பண்ணி பாருங்கள், ஆன்சரு 25ன்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த சம் பார்க்குறேங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு, அதாவது 10 வருஷம் ஆகுதுங்க 2 மடங்கு ஆகிறதுக்கு. அப்போது தனி வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம். அப்போது 2 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது, 10 வருஷம் எடுத்துக்குது. அப்போ 3 மடங்காக எவ்வளோ வருஷம் எடுத்துக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சிம்பிளாக ஒரே விஷயங்க, நம்ம தனி வட்டியை பொறுத்தளவுக்கு எல்லா வருஷமும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட 100 ரூபான்னு இருக்குதுங்க. இந்த 100ன்றது உங்களுக்கு 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷத்தில் தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு 200 ரூபாவாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு 100% எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரதுக்கு எவ்வளோங்க ஆயிருக்கு, உங்களுக்கு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அது 3 மடங்காக மாறணும் தான் கேட்குறாங்க. 3 மடங்குனா இது கூட இன்னொரு 100 ரூபாய் சேர்த்தணும். அப்போ 300 ரூபாவாக வரணும். அதுக்கு தனி வட்டியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நமக்கு காலம் வந்து ஒரே மாதிரி தாங்க மாறும். ஓகேவா, இப்போ இங்கே 10 வருஷம் எடுத்துக்கிச்சு 100 ரூபாய் மாறுறதுக்கு அப்படின்னா அடுத்த முறையும் நமக்கு 10 வருஷம் எடுத்துக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ இங்கே என்ன பண்ணும், இன்னொரு 100 ரூபாய் சேர்ந்துருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 10 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம், டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க, 20 வருஷன்றது சரியான ஆன்சர். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை வருஷம், அதாவது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துங்கிறாங்க. எவ்வளோ கொடுத்துங்கிறாங்க, 4 மடங்கு. ஓகேவா, இப்போ நமக்கு அசல் எவ்வளோங்க இருக்கும், 100% இருக்கும். இதை நம்ம எவ்வளோ போட்டால் நமக்கு 4 மடங்கு வரும்னா, நமக்கு ஒரு 300% நம்ம சேர்த்துனுங்க அப்படின்னா நமக்கு 4 மடங்கு 400 மாறும். ஓகேவா, 400 மாறும். இப்போது நமக்கு என்னங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 15%. அந்த 15 எடுத்துகிட்டு வந்து இங்கே வகுத்துருங்க. ஓகேவா, வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2 15 30 ஒரு 0, அப்போது நமக்கு 20 வருஷம் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தாங்க, ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா. அடுத்தது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக மாறுமெனில் அதன் வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக போடலாங்க. எப்படின்னு பாருங்கள்.
அசல் நமக்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக நமக்கு 100ன்னு இருக்குங்க. இந்த 100ன்றது நமக்கு 3 வருஷத்தில் என்னவா மாறுதுன்னா நமக்கு 7/6 மடங்காக மாறுதுங்க. அப்போனா இப்போ 100ன்றது நமக்கு ஆரம்பத்தில் இருக்குதுங்க. அந்த 7/6ன்னா அந்த 7/6 போட்டு அப்படியே 100ஆல் பெருக்கிடுங்க. ஓகேவா? பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், உங்களுக்கு 700/6ன்னு வருமா? இப்போது நமக்கு ஆரம்பத்தில் எவ்வளோங்க இருந்துச்சு, 100ன்னு இருந்துச்சா? இப்போ இந்த 100 கொண்டு வந்து இங்கே கழிச்சிருங்க. ஓகேவா? இப்போ கழிச்சிட்டிங்கன்னா இது மேலே போகும்போது நமக்கு 700 மைனஸ் 600ன்னு வருங்க. கீழே வந்து 6 அப்படியே இருக்கும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும், 100/6ன்னு வருமா? 100/6ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இவ்வளோ மடங்கு அதிகமாகுதுங்க. அதாவது எவ்வளோ மடங்கு, இப்போ மொத்தத்தில் இவ்வளோ இதிலிருந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா நமக்கு 100/6 அவ்வளோ மடங்கு எக்ஸ்ட்ரா போகுது. ஓகேவா? அவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போகுது. இப்போ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அவங்க சொல்கிறாங்கனாக்கா 3 வருஷம்னு சொல்கிறாங்களா. இப்போ இந்த 3 நம்ம வகுக்க போகிறோம். வகுக்கிறதுக்கு நம்ம இது கூட 1/3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 1/3னாலும் வகுக்கிறதாங்க. ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போட்டாலும் அப்படி தான், இப்படிலாம் இப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100/6 நீங்கள் போடுறீங்க. இதுக்கு கீழே வந்து நீங்கள் 3ஆல் வகுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் இங்கே வருங்க. ஓகேவா? இதுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம தலைகளை எடுத்துகிட்டு போவோம். பட் ஆனால் ஒரு டிவைட் வந்துச்சுன்னா அது கீழே தான் இங்கே தான் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படிங்க வருது, நமக்கு 100/18ன்னு இருக்கா? இப்போ பாருங்கள் இது எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். இது வந்து எவ்வளோங்க கம்மியாக இருக்குது, 20 விட நமக்கு ஒரு 2 கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள் 5 டைம் போடலாமா? 5 டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90ன்னு கிடைக்குங்க. 90ன்னு கிடைக்கும். 5 டைம் போட்டிங்கன்னா 90ன்னு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 டைம் போடுறோம். ஓகே, 5 டைம் போட்டால் 90ன்னு கிடைக்கும். மீதி எவ்வளோங்க இருக்குது, இதில் 10 பேலன்ஸ் இருக்கா? அப்போ அந்த 10 மேலே வைங்க, இந்த 18 கொண்டு வந்து அப்படியே கீழே வைங்க. இப்போ ரெண்டையும் அடிச்சிருங்க. மேலே வந்து 5, கீழே 9. அப்போ 5/9% நமக்கு சரியான ஆன்சருங்க. ஓகேவா? ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. 5/9%. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. ஓகேவா? மேலும் அதன் வட்டி விகிதம் காலத்திற்கு சமம். பாருங்கள், ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்களா. இது முக்கியமானதுங்க. இப்போ வட்டி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வட்டியானது தொகையின் மடங்குக்கு சமம் அப்படின்னா டேரெக்டாக அது தனி வட்டிங்க. நமக்கு அது தனியாக விட்டுட்டு டேரக்ட் பர்சன்டேஜ், டேரக்ட் மடங்கு. ஓகேவா? இப்போது நமக்கு காமனாக என்னங்க தெரியும், நம்ம ஒரு ஃபார்முலா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, 100 இருக்கும். நமக்கு கீழே வந்து இந்த நமக்கு என்னென்னா தொகைக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்க. தொகைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வட்டியும் காலமும் சமமாக இருந்தால் ரெண்டுத்துக்குமே நம்ம எக்ஸ்னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு அசல் இங்கே எக்ஸ்ன்னு இருக்குங்க. இது ரெண்டுமே சமம்னு கொடுத்தா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ் அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுங்க மல்டிபிள் பண்ணி x² வருங்க. இங்கே நமக்கு எவ்வளோங்க இருக்குது, 16/25ன்னு இருக்குது. ஓகேவா? அந்த 16/25 இன்ட்டு எக்ஸ் ஆனால் நமக்கு எக்ஸ் மடங்குன்றதுனால. ஓகேவா? இப்போது என்ன பண்ணலான்னாக்கா நமக்கு டேரெக்டாக அடிச்சுக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல். மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100, அதுக்கப்புறமா பெருக்கல் 16/25 கீழே. ஓகேவா? இதான் இருக்குது. இந்த x² இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வெளியே எடுத்துக்கலாமா? இதுலேருந்து ஒரு 4 வெளியே எடுத்துக்கலாமா? இதுலேருந்து ஒரு 5 வெளியே எடுக்கலாமா? எல்லாமே முடிஞ்சா. இப்போ பார்த்திங்கன்னா 40 இருக்குது, கீழே 5 இருக்குது. ஓகேவா? இப்போ 40 கீழே 5 அடிச்சிங்கன்னா எவ்வளோங்க வருது, நமக்கு 8% வரும். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 8%ன்றது நமக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா? சரிங்க, சம் அவ்வளோதான் முடிஞ்சது. இதோட லாஸ்ட் சம்மு அடுத்து இருக்குதுன்னு நினச்சிட்டேன். ஓகே, சரி, ரைட். இதில் மேக்ஸிமம் இருந்த சம்மெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? நன்றிங்க.